வெல்கம் டு விவி இன்ஃபோடெக் டேலி. இன்னைக்கு நம்ம டேலி பிரைம் பில்வைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை எப்படி எனபிள் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் F11 அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல அக்கௌண்டிங் அப்படிங்கிற ஹெட் கீழே பாத்தீங்கன்னா எனபிள் பில்வைஸ் என்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி வந்து ஒரு சேல் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நான் ஒரு சேல் இன்வாய்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பார்ட்டி லெட்ஜர் வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கண்ட்ரோல் என்டர் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுல பாத்தீங்கன்னா மெயின்டைன் பேலன்சஸ் பில் பை பில் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நான் எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்க இந்த மாதிரி ஒரு என்ட்ரி போடும்போது ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்கும். ஸோ இந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனபிள் பில் வைஸ் அப்படிங்கிற ஒரு டீடைல்ஸ் வரும். அதாவது இந்த பில் வந்து நியூ ரெஃபரன்ஸ்ல போடணுமா, எகென்ஸ்ட் ரெஃபரன்ஸ்ல போடணுமா, இல்லாட்டி ஆன் அக்கௌண்ட்ல போடணுமா, ஸோ அந்த மாதிரி கேட்கக்கூடிய ஒரு ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ வந்து இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அமௌண்ட் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ என்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து அந்த பாக்ஸ் வந்து வியூ ஆகலை. ஸோ அந்த அந்த ஆப்ஷன் எங்க எனபிள் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இங்க F12 அப்படிங்கிற ஒரு கான்ஃபிகரேஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா யூஸ் டிஃபால்ட் பில் வைஸ் டீடைல்ஸ் ஃபார் பில் அலோகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எஸ்ல இருக்கு. ஸோ அதனாலதான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரீன் வந்து ஓப்பன் ஆகல. ஸோ நான் இந்த ஆப்ஷனை வந்து நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். கொடுத்து கண்ட்ரோல் டி கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டுக்கு அப்புறம் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பில் வைஸ் டீடைல்ஸ் வந்து எனபிள் ஆகும். ஸோ இதுல வந்து நீங்க நியூ ரெஃபரன்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். டைப் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க நியூ ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்க இந்த என்ட்ரி அப்படியே சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க அந்த பில் வைஸ் எனபிள் பண்றீங்க அப்படின்னா ஒவ்வொரு பில்லுக்கும் இந்த பில்லுக்கு எகென்ஸ்டா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ரெசிப்ட் பேமெண்ட் போட போறோம் அப்படிங்கிற நீங்க ஒவ்வொரு பில்லுக்கு எகென்ஸ்டா வந்து நீங்க டேலி பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.